பேசாம நீ அமெரிக்காக்கே கிளம்பி போயிடு சிவாஜி அப்படின்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க நேர்மையா இருந்திருப்பீங்க. உங்க கண்ணு முன்னாடியே அயோக்கியத்தனம் பண்றவன், திருட்டு வேலை பார்க்கறவன், இவன்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருப்பான். பட் நீங்க உங்களோட லைஃப் ஜேர்னி அங்கேயே இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு உறுத்தல், பிராண்டல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்கண்ணை வந்து அந்த வீட்டுல இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த வாழைக்கண்ணை நடுறப்பதான் அந்த வாழைக்கண்ணு கண்ணை திறந்து பாக்குது. ஆத்தி, இது எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி கண்ணை திறந்து பாக்குது. ஓகே, ஏதோ ஒரு வீடு, அந்த வீட்டோட பேக் சைட்ல இருக்கிற இடத்துலதான் இதை வைக்கிறாங்க. திரும்பி திரும்பி பாக்குறப்ப பார்த்தா அங்க ஒரு கண்ணு இருக்கு. அது என்ன கண்ணுன்னு குறு 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 குறுன்னு உத்து பார்த்தா அது ஒரு தென்னங்கண்ணு. ஏப்பா தென்னங்கண்ணு, எப்படிப்பா இருக்க அப்படின்ற மாதிரி இந்த வாழைக்கண்ணுக்கு நான் நல்லாதான்ப்பா இருக்கேன் அப்படின்ட்டு. நீ எத்தனை வருஷமா இங்க இருக்க அப்படின்னு. நான் என்னப்பா ஒரு வருஷத்துக்கு மேல நான் இங்க இருக்கேன். இது ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கிறியா? எப்பா நான் இப்பதான் என்ன தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க, நீ என்ன என்னோட கொஞ்சம் ஹைட்டு தான் இருக்கிற, ஆனா ஒரு வருஷம் இருக்கிறன்ற. ஐயோ பாவம், காம்ப்ளான் நிறைய கூடி அப்பதான் என் ஹைட்டுக்கெல்லாம் நீ வர முடியும், உன்னை பார்த்தாலே எனக்கு சிரிப்புதான் வருது போ அப்படின்ற மாதிரி இந்த வாழைக்கண்ணு வந்த நாளே அந்த தென்னங்கண்ணை வந்து டீஸ் பண்ணுது. மாதங்கள் ஆகுது. ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா திடீர்னு இந்த வாழைக்கண்ணு ஜைஞ்சாட்டிக்கா வளர்ந்து நிக்குது. வளர்ந்து நிக்கிறப்ப தென்னங்கண்ணு கீழே இருக்கு. இப்ப வாழைக்கண்ணு பார்த்தது, ஐயோ நான் தான் வந்த அன்னைக்கே சொன்னேனே, நீலாம் காம்ப்ளான் குடிக்க கூடாது, குளிக்கணும், அப்பதான் என் ஹைட்டுக்கெல்லாம் வர முடியும் போல இருக்கு, என்ன பண்றது போ, என்ன கொண்டு வந்து உன் பக்கத்துல வச்சுட்டாங்க, எனக்கு ஒரே பப்பி சேமா இருக்குது போ போ அப்படின்ற மாதிரி பாக்குறப்பெல்லாம் இந்த வாழைக்கண்ணு அந்த தென்னைக்கண்ணை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் சில மாதங்களாவது வாழைக்கண்ணோட இலைலாம் நல்லா படர்ந்து விரிஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு. சோ அந்த வீட்டோட ஓனர்லாம் வராரு. அந்த தென்னங்கண்ணை சீண்ட கூட இல்ல, இந்த வாழை மரத்தை போய் தட்டி தட்டி பாக்குறாரு. தட்டி பார்த்த உடனே இந்த வாழை மரத்துக்கா பெருமை தாங்கல. என்ன பண்றது போங்க, வளர்ந்துட்டாலே இப்படிதான், வரவன் போறவெல்லாம் நம்மள டச் பண்ணி பார்ப்பான், நம்மளோட ஆர்ம்ஸ் எல்லாம் அமுக்கி பார்ப்பான் அப்படின்ற மாதிரி வாழைக்கண்ணு தன்னைத்தானே ரொம்ப பெருமையா நினைச்சுக்குது. ரொம்ப ஏளனமா தென்னங்கண்ணை பார்த்து, பார்த்தல்ல நம்ம பவரை அப்படின்ற மாதிரி தென்னங்கண்ணை பார்த்த உடனே தென்னங்கண்ணும் லைட்டா ஒரு சின்ன ஸ்மைல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இவன் ஒரே மாதிரி சிரிக்கிறானே, இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தமே தெரியலன்னு வாழைக்கண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சரி விடு, என்ன அவன் வயித்தறிச்சல்ல சிரிப்பான் போல இருக்கு, அதான் அந்த சிரிப்பு கோணின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழைக்கண்ணு அந்த ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் சில மாதங்களாவது பார்த்தா வாழை மரத்துல வந்து வேற லெவலுக்கு காய் காய்ச்சி இருக்குது, பூ பூத்து இருக்குது, அந்த வாழைப்பூலாம் அப்படியே கொலை தள்ளி நிக்குது. அந்த ஓனரா வந்து மரத்தை தட்டி பாக்குற, ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி அந்த வாழைக்கண்ணை பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு இருக்கப்ப திடீர்னு தென்னங்கண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த வாழைக்கண்ணுக்கு புரியல, இவன் என்ன கிறுக்கன் ஆயிட்டான்னா, நம்மளை தட்டி பார்த்ததுக்கு இவன் ஏன் சிரிச்சிட்டு இருக்கான், ஐயோ பொறாமையில பொங்கிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அந்த ஓனர் உள்ள போயிட்டு அருவாள் எடுத்துட்டு வராரு. வாழைக்கண்ணுக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ என்ன பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அந்த வாழை தாறு இருக்கு பாத்தீங்களா, வாழைத்தாறுல அது பேர் என்னது, வாழைக்காயெல்லாம் காய்ச்சி அப்படியே கொத்தா இருக்குமே, வாழை சீரை, அந்த வாழை சீரை வந்து அப்படியே கொத்தா வெட்டி எடுத்துட்டு போயிட்டான். உடனே அதுக்கு வந்து பதட்டம் தாங்க முடியல. என்னடா என்ன வளர்த்தீங்க, பொசுக்குன்னு சொல்லிட்டு வாழைத்தாரை வெட்டிட்டீங்களேடா, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களேடா, அந்த வாழை குருத்தை வெட்டிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கிறப்ப மறுபடியும் அவன் கண்ணு முன்னாடியே அந்த கத்தியை வந்து சாணம் பிடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த வாழைக்கண்ணால தாங்க முடியல. ஐயோ நம்மள வெட்டிடுவானோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரே ஷாட்டு பாட்டம்ல வாழை மரத்தை மொத்தமா சரிச்சுட்டாங்க. சரிச்சது மட்டும் இல்லாம சின்ன சின்ன துண்டா துண்டு துண்டா துண்டு துண்டா அதை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் நோட் பண்ணுது அந்த தென்னங்கருத்த, அந்த தென்னங்கண்ணை வந்து இப்ப அந்த வாழைக்கண்ணு வந்து நோட் பண்ணுது. இப்பவும் அதே மாதிரி சிரிச்சுன்னு இருக்கு. அப்பதான் புரியுது, வருஷம் என்ன மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இவன் கண்ணு முன்னாடி வைக்கிறாங்க. இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு வாழைக்கண்ணை வெட்டி சாச்சிருப்பாங்க. அதனாலதான் நான் ஓவரா ஆடுறேன்னு இவன் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அடடே, இந்த சிரிப்போட அர்த்தம் இதுதான் முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி அந்த வாழைக்கண்ணுக்கு அப்பதான் ரியாலிட்டி புரியுது. இந்த கதையும் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கோ என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எஸ், உங்களோட வாழ்க்கையில உங்க கண்ணு முன்னாடியே சில பேர் வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே ஃபீல் ஆகும், அவங்க தப்பாதான் ஏதோ பண்ணி வளர்றாங்கன்றது கூட ஃபீல் ஆகும். ஆனா ஏன் நான் சரியா பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஏன் யாரும் பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா, நான் கதையை அங்க புல் ஸ்டாப் வச்சேன் பாத்தீங்களா, அந்த தென்னங்கண்ணு அந்த ஹைட்ல இருந்துச்சுன்ட்டு. யோசிச்சு பாருங்க, இன்னும் சில வருஷம் கழிச்சு அந்த தென்னங்கண்ணு எந்த உயரத்துக்கு போயிருக்கும், அதுக்கப்புறம் அதோட உயரத்துல இருந்துதான் எல்லாத்தையும் பார்க்க முடியற அளவுக்கு அது வளர்ந்துருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம்னா, அன்னைக்கு அந்த மொமெண்ட்ல நம்மளை ஜெயிச்சவங்களை வச்சுக்கிட்டு நம்மளோட ஃபியூச்சரும் இப்படிதான் இருக்கும், இதே
மாதிரி வரவன் போறவன்லாம் நம்மளை தாண்டி போயிடுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடுறோம். அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு நேர்மைக்கான கண்டிப்பான பதில் உங்களோட வாழ்க்கையில சீக்கிரமே கிடைக்கும். ஐ ஹோப் கண்டிப்பா அதுக்கான டைமை வந்து நீங்க கொடுத்துதான் ஆகணும். நான் வந்து எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கப்ப என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட் ஃபைனல் எக்ஸாம் அப்ப மொத்தம் நாங்க 11 பேர், எம்எஸ்சி 11 பேர் படிச்சோம். 11 பேருமே லிட்ரலா காப்பி அடிச்சாங்க பயங்கரமா. ஏன்னா அது லாஸ்ட் டைம் எல்லாருமே ஒவ்வொருத்தர்கிட்டயும் 16 அரியர், 13 அரியர் இந்த ரேஞ்சுக்கு இருக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும். என்கிட்ட ஒரு அரியர் இருக்கு அந்த டைம்ல. ஆனா நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கிறேன்ற பேர்ல என்ன பண்ணேன், நான் பிட் எல்லாம் எதுவுமே அடிக்கல. பாப்போமே நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு எழுத போறோம், ரிசல்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருக்கப்ப, அன்பார்ச்சுனேட்டா நான் ஆரம்பத்துல ஒரு அரியர் வச்சிருக்கேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதே சப்ஜெக்ட்ல அதே அரியர் வந்து எனக்கு வந்து ரீடைன் ஆகுது. ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப குழப்பமாகவும் கன்ஃபியூஷனாகவும் இருக்கு. என்னடா லைஃப் நம்மளை எப்படி செஞ்சிருச்சு, நம்ம ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டோம், ஆனால் நமக்கு ரிசல்ட் என்னடான்னா இப்படி வந்துருச்சு. பட் எல்லாரும் பார்த்து எழுதுனாங்க, எல்லாருமே என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் கிளியர். அந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா 11 பேர்ல 10 பேர் ஆல் கிளியர், ஒரே ஒருத்தன் மட்டும்தான் அரியர். அந்த ஒருத்தன் தான் நானு. ஸோ எனக்கு அடுத்த செட்ல வர பசங்க கிட்ட எங்களோட ப்ரொஃபசர் போய் சொல்றாங்க, அந்த ஒரு அரியர் கூட ஏன் வந்துச்சுன்னா அந்த பையன் ஒழுங்கா காலேஜ்க்கே வர மாட்டாமா, சரியாவே படிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நாள் கழிச்சு என் காதுக்கே வந்துச்சு. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், சரியா படிச்சு சரியான முறையில எழுதுற நமக்கு ஒரு அரியர் விழுந்துருச்சு. பட் எல்லா எக்ஸாமையும் பார்த்து எழுதி வேற வழியே கிடையாது, 13 அரியர் 16 அரியர் கிளியர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா அட்டம்ப்டையும் ட்ரை பண்ணி பயங்கரமா பார்த்து எழுதினவங்க ஆல் கிளியர் ஆயிட்டாங்க. எனக்கு கூட பாத்தீங்கன்னா மேபி அது டெக்னிக்கல் எரர் தான் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அது யூனிவர்சிட்டியில இருந்தும் நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன், அவங்க மாத்தவும் இல்லை, ரீவேல்யூஷன் போட்டு பார்த்தேன், அதுலயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இது மட்டும் லாஸ்ட் ஃபைனல்ல வந்த அரியரா இருந்துச்சுன்னா அந்த ஒரு பேப்பரை மட்டும் நம்மளால எழுத முடியும். பட் இது அதுக்கு நான் முன்னாடியே ஒரு வாட்டி ஆப்சென்ட் ஆயிட்டேன். ஸோ ஃபைனல் செம்முக்கு முன்னாடிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் செமஸ்டரோ செகண்ட் செமஸ்டரோ, அந்த டைம்ல நான் எக்ஸாம் போகாம விட்ட ஒரு ஆப்சென்ட் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்து என்னை வச்சு செஞ்சிருச்சு. அந்த டைம்ல எனக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. ஓகே லைஃப் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்ப சில வருஷங்கள்லாம் போய் பாக்குறப்பதான் தெரியுது, இன்னைக்கு நான் லைஃப்ல இருக்கிற இந்த நிலைமைக்கு அன்னைக்கு நான் பண்ண ஒரு மிஸ்டேக் கண்டிப்பா காரணம். அன்னைக்கு மட்டும் அது சரியா நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நான் சூஸ் பண்ணிருக்க பாத்து கண்டிப்பா தப்பா தான் இருந்திருக்கும். ஏன்னா அந்த பாத்துல போன நிறைய பேர் ஃபெயிலர் தான் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே இப்போ எனக்கு இந்த டைம் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓகே நீ அந்த 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 பாத்துல நீ போக கூடாதுன்றதுக்காக தான் உன்னை ஃபெயில் பண்ணி உட்கார வச்சேன் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் நான் இந்த சேனலுக்கு கூட பாத்தீங்கன்னா பிலீவ் இன் டைம்னு பேரை வச்சிருக்கேன். ஸோ உங்களோட வெற்றி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான நேரத்தையும் கொடுங்க. உங்களுக்கு சரியான வளர்ச்சி இல்லை, ஆனா கூட இருக்கிறவன் வளர்ந்துகிட்டே இருக்கான்னா அவனோட டைம் போல இருக்கு. பட் ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அந்த வளர்ச்சி ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிடும். பட் இத்தனை நாள் நீங்க போட்டீங்க பாத்தீங்களா உழைப்பு, அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. கண்டிப்பா அதுக்கான விடை உங்க லைஃப்ல கிடைக்கும். ஸோ கிவ் த டைம். ஸோ பிலீவ் யோர் டைம். ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி. இந்த பாட்காஸ்ட் கிட்டத்தட்ட 8 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. ஸ்டில் இதை வெயிட் பண்ணி என்னமோ சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெயிட்டிங் பீரியட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ வெற்றிக்கான மொமெண்ட்டை தான் நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணுற என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு. ஸோ உங்களுக்கு பாராட்டணும்னு தோணுச்சுன்னா உங்களோட பாராட்டெல்லாம் அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோக்கும் வர கமெண்ட்ஸை பொறுத்து தான் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்களை நான் வந்து ரிசர்ச் பண்ண முடியும். இன்னும் நல்ல நல்ல கருத்துக்களை வந்து வாசிச்சு அதை உங்க முன்னாடி எடுத்துட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட பாராட்டும் சரி, உங்களோட கமெண்ட்டும் சரி, அந்த சப்ஸ்கிரைபும் சரி எனக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. ஸோ மறக்காம அது வந்து பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.